வாங்கப்பா மக்களே, இப்போ நான் முட்டை சேமியா பண்ண போகிறேன். சேமியா ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேன். 2 முட்டை, வெங்காயம் 1, தக்காளி 1. இப்போ செய்யும் போது நான் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. இப்போ சேமியாவை வறுத்துக்கணும் நல்லா சட்டியில் கடாயில். இது வறுத்து சேமியா செஞ்சால் தான் முட்டை சேமியாவுக்கு நல்லாயிருக்கும். முட்டைக்கு பொண்ணு வரலாம் நல்லா வறுத்துக்கோங்க அந்த சேமியா. இப்போ பாருங்கப்பா, நல்லா பொண்ணு வரவெல்லாம் அப்படி வறுத்துக்கணும். சிகப்பாக ஒயிட் கலராக இருக்கும் சேமியா. அது வாங்க பாக்கெட்டில், அதுன்னா அப்படி வறுக்க முடியாது. அது இடியப்பத்துக்கு தான் ஆகும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது, கொஞ்சோண்டு சோம்பு, கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். கடுகுலாம் போடுறேன், சோம்பு தான் போடுவேன் இந்த சேமியா முட்டை சேமியாவுக்கு. நல்லா வதக்குங்க. பொண்ணு வரலாம் வதக்கும். கொஞ்சம் நல்லா ஆற விடுங்க சேமியா. நல்லா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வேணாம், ஒரு ஸ்பூன் போடும். தக்காளி 1 வச்சு நல்லா கட் பண்ணி இப்போ தக்காளி போட்டுக்கிறோம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டிங்கன்னா இந்த பாருங்க நல்லா வெளியில் ஆவியெல்லாம் வெளியில் போகாமல் உள்ளேயே இருந்தால் நல்லா வதங்கும். இந்த பாருங்க நல்லா வதங்கும். நல்லா மசிஞ்சு வந்தாச்சு தக்காளி வெங்காயம். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும். 2 நிமிஷம் மூடி போட்டுக்கிறோம். நல்லா வதங்கி 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் ரொம்ப இல்லை, கரெக்டாக இருக்கும். இதுக்கு 4 ஸ்பூன் மஞ்சத்தூள். அவ்வளோதான். வேறு ஹெவி மசாலா எதுவுமே நம்ம போடலை. வெறும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 4 ஸ்பூன் மஞ்சத்தூள் தான். இப்போ நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றலாம். 1/2 லிட்டர் தண்ணி நல்லா கொதித்து வரணும். நம்ம சேமியா போடுவோம். இந்த டம்ளரில் 1 ஊற்றிக்கலாம். இந்த 1/2 கிலோ சேமியாவில் கொஞ்சம் வேகணும். கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ தண்ணி கொதித்து வரவும் உப்பு போடுவோம். இப்போ நான் உப்பு போடலை. இப்போ நல்லா கொதித்து வந்துச்சு, கொதி வருது. இப்போ தான் நான் உப்பு போட்டு போகிறேன். கொதி வரவும் தான் தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சாச்சு. கொதிக்கவும் ஒரு கலர் உப்பு போட்டிருக்கோம்ல, நல்லா மலன்னு கொதிக்கவும் நம்ம சேமியா போடலாம். வறுத்து வச்சுருக்க சேமியா இருக்குல்ல, போடுவோம். இப்போ ஒரு கிளறுங்க. நல்லா பாருங்க, அவ்வளோ அழகாக பொலுன்னு வருவாங்க. இன்னும் தண்ணி நல்லா சுண்ட விட்டு முட்டையை ஊற்றலாம். நீங்கள் முட்டை தேவையில்லாதவங்களும் அப்படியே அழகாக தண்ணியை சுண்ட வச்சு அழகாக அள்ளி வச்சு சாப்பிடுங்க. தட்டில் சூப்பராக இருக்கும். முட்டையை ஊற்றி ஊற்றணும். இந்த 2 முட்டை வச்சுருக்கேன் பாருங்கள். 2 முட்டை போதும், அவ்வளோதான். சும்மா டேஸ்ட்டுக்கு. ரொம்ப ஜாஸ்தினா வேணாம். 1/2 கிலோ சேமியாவுக்கு 2 முட்டை போதும். கொஞ்சம் தண்ணி அப்படியே வத்தின பிறகு முட்டை ஊற்றலாம். தண்ணி நல்லா சுண்டிவிட்டு, முட்டை வேணாண்டாலும் இப்படி நல்லா தண்ணியை சுண்ட வச்சு நல்லா இப்படியே போட்டு சாப்பிட்ருங்க. அது மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காலையிலையும் சாப்பிட்லாம், டிஃபனா நைட்டு சாப்பிட்லாம். ஈஸியான மெத்தட் தான். நம்ம செய்கிறது தான் கொஞ்சம். நல்லா பாருங்கள், நல்லா அழகாக கொதி வருது. இப்போ முட்டையை கலக்கிக்கலாம். இப்போது இவ்வளோ இது வந்துட்டாங்களா? இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை நல்லா சிறுத்து வச்சுட்டு முட்டையை ஊற்றலாம். முட்டை ஊற்றலாம். நல்லா அழகாக சுற்றி ஊற்றுங்க. அப்படியே சுற்றி ஊற்றிட்டு அடுப்பை சிறுத்துங்க. சிம்மில் வைங்க. அடுப்பை ஜாஸ்தி வைக்காதே முட்டை ஊற்றும் போது. 2 நிமிஷம் மூடியை போடுங்க. இப்போ பாருங்கப்பா, லேசாக இப்படி பண்ணி விடுவோம். அப்போ தான் கொஞ்சம் உள்ளே போய் வேகுவாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாங்க மேலே. முட்டைனா நல்லா அழகாக இது ஒரு கலர் ஒண்டி பொழுன்னு நல்லா முட்டை சேமியா ரெடி. முட்டை போடாதவங்க சும்மா நான் எப்படி செஞ்சேன்னா அது மாதிரி செஞ்சு அழகாக சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அழகாகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றலாம். இவ்வளோ போதும். இப்போது ஒரு கிளறுவோம். அடுப்பு பாருங்கள், நல்லா சிம்பாக தான் நான் வச்சுருப்பேன். கூண்டு எரிய வச்சுன்னா சட்டி பிடிச்சி போயிடும். சேமியா மாதிரி வராது. நல்லா அழகாக பொழுன்னு வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். இப்படி வறுத்து நீங்கள் வறுக்காமல் போட்டிங்கன்னா சேமியா வராது, கொசம் ஆயிரும். அழகாக தட்டில் அள்ளி வச்சு ஒரு கரண்டி நல்லா சாப்பிடுங்க. பாருங்கள், நல்லா அழகாக வந்துட்டாங்க. இப்போ உங்கள் மேலே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போடலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போடலாம். ஓகேயா? மூட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. பாய்.